தமிழை கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ்குடி. இன்றைக்கி குளோஸ்டரில் தமிழ் சங்கம் சார்பாக விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்களாம். சரி, அந்த விளையாட்டு போட்டி ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம தமிழ்குடியில் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், விளையாட்டு போட்டிக்கு முன்னேற்பாடாக சாப்பாடு வந்து கானாவிலேருந்து வந்திருக்கு. கானாக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல். சரி, சாப்பாடு வந்து அவங்க குளோஸ்டர் பாருங்கள் மும்புறமாக வந்து விளையாட்டு போட்டி ஏற்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த விளையாட்டு போட்டியில் ஒரு கிட்டத்தட்ட 7 தமிழ் சங்கங்கள் சார்பாக கலந்து மாணவர்கள் வந்து விளையாட்டை வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து குளோஸ்டர் தமிழ் சங்கம் முன்னின்று நடத்துகிறாங்க இந்த விளையாட்டு போட்டியை. வருஷம் ஒவ்வொரு ஊரில் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். நீங்கள் எந்த ஊர் தம்பி? கார்டிஃப். தமிழ் தேசிய கல்விக்கூடம் வேல்ஸ். வேல்ஸில் 2 வேல்ஸ் ஒன்று, கார்டிஃப் ஒன்றா கல்விக்கூடம். கார்டிஃப். இந்த வாட்டி குளோஸ்டர் சங்கம் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேறு விளையாட்டு போட்டிக்கு நான் பார்த்ததில்ல, போனதில்லை. இனி வரும் காலங்களில் அதில் பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த நம்ம ஏரியாவுடைய பிரதிநிதிகள் வெள்ளைக்காரங்க எல்லாம் வந்து அவங்க தலைமையில் வந்து எல்லாம் நடக்குது. இது எங்களுடைய சங்கத்து உறுப்பினர்கள். கொடி அணிவகுத்து பாருங்கள், இந்த மார்ச் பாக்ஸ் எல்லாம் நடக்குது. அது அப்படியே வந்து கொடிக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க. கொடி வந்து இங்கிலாந்து தேசிய கொடி, நம்ம தமிழ் தேசிய கொடி, அப்புறம் வந்து சங்கத்து கொடிகள், அந்தந்த தமிழ் சங்கத்துக்கு உண்டான கொடிகள் எல்லாம் அந்தந்த அங்கஸ்தவர்கள் உறுப்பினர்கள் ஏற்றினாங்க. அது ஏற்றினதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி சுமூகமாக தொடங்கி கிட்டத்தட்ட 400 மாணவர்கள்கிட்ட பங்கெடுத்ததாக சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் முடிகிறதுக்கு ஏகப்பட்ட நேரமாக போச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து போட்டால் நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து இதில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ப்ரைஸுகளை பாருங்கள். ப்ரைஸுகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான விளையாட்டுகள் போட்டிகள் எல்லாம் இங்கே நடக்க இருக்குன்னு. இப்போ எல்லாமே ப்ரைஸில் அடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து விளக்கேற்றி இங்கிலாந்துடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கு. அடுத்தது எங்களுடைய தமிழில் தேசிய கொடி ஏற்றப்படுது. இது பாருங்கள், அப்படி கெத்தா கொடி பறகுதா, புள்ளிக்கொடி அப்படியே கொடி வாழ்த்தோடு நம்மளுடைய விளையாட்டு போட்டி தொடங்குது. இந்த விளையாட்டு போட்டி பார்த்தா வழக்கம் போல் குளோஸ்டர் மக்கள் போய் இந்த ஊருக்கு போனாலும் அடித்து ஜெயிச்சு தும்சம் பண்ணிட்டு வருவாங்களாம். இன்றைக்கி நம்ம ஊர்லேயே நடக்குது, சும்மா விட்ருவாங்களாம் நம்ம பசங்க. பார்ப்போம், முடிவில் தான் தெரியும். சொந்த கிரவுண்டில் இன்னும் அதிகமாக ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், 2 போட்டியும் கெத்தா பறகுங்க. உண்மையிலேயே நம்ம கொடி பறகும்போது நல்லாதான் இருக்குது. நீங்கள் ஏகப்பட்ட மாணவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஊரில் இருந்து 7 சங்கம்னா பாருங்கள் எவ்வளோ மாணவர்கள் நம்ம தமிழ் பசங்க இருக்காங்கன்னும் போது உண்மையிலே பெருமையாக இருக்குது. நிறைய பேர் தமிழே பேசுகிறாங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கொடிகள் எல்லாம் பாருங்கள் ஏற்றப்பட்டாச்சு. ஒவ்வொரு சங்கத்தினுடைய கொடிகள் எந்தெந்த சங்கத்தில் இருந்து பங்கு பெற்றிருக்காங்களோ விளையாட்டு போட்டிக்கு அந்தந்த சங்கத்துக்குரிய கொடிகள் பாருங்கள். அந்த மாதிரி. ஹலோ அண்ணா, வணக்கம். நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்கண்ணா? வணக்கம் தம்பி, நாங்கள் குளோஸ்டர் அப்படிமில்லேருந்து வரோம். ஓகே, நான் உங்களோட பிள்ளைகள் விளையாடுறாங்களா? 4 பிள்ளைகள் விளையாடுது. 4 பேர் விளையாடுறாங்க. சூப்பர் அண்ணா. இப்போ விளையாட்டு போட்டி தொடங்கிருச்சா இல்லை விளையாட்டு டான்ஸ் நிகழ்ச்சிகள் அது இதுன்னு சொல்லிட்டு விளையாட்டு போட்டி தடல் புடலாக தொடங்கி முடிஞ்சோடனே இவர் பேசினார். அவர் பேசினதை தமிழில் மொழிபெயர்த்தாங்க. ஒவ்வொரு பக்கமும் விளையாட்டு போட்டிகள் தொடங்கி இருக்குங்க.
பகுதியாக பிரித்து விளையாட்டு போட்டிகளை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கும் ஒவ்வொரு தலைவர்களை நியமித்து தனித்தனி குழுவாக அனுப்பியாச்சு. நீளம் தாண்டுதல், இந்த 50 மீட்டர் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதியாக ஆங்காங்கே விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியலை. இந்த பக்கம் வந்து பாருங்கள், கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது எங்களுடைய அகதி துணிக்கடை. இது எங்களோட ஊரில் ஒரு ஃபேமஸான கடை. அவங்களும் இங்கே வந்து கடை போட்டிருந்தாங்க. பாருங்கள், அகதின்ற ஒரு பேரை வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி பவர் வேணுங்க. அந்த மாதிரி இங்கே வந்திருக்க மாணவர்கள் எல்லார்ட்டையும் நான் பேரை விசாரித்து பார்த்தேங்க. ஆனால் பெரும்பான்மையான மாணவர்களுக்கு தமிழில் பேரே வைக்கலை. தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் பெற பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க. அதுதான் நம்மளுடைய அடையாளம். ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. கடைசியில் குளோஸ்டர் தான் வென்று அதிக கோப்பைகளை வென்று நம்ம மானத்தை காப்பாற்றி கப்பை வந்துட்டாங்க. ஓகே காய்ஸ், இதோடு நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் கூலி.